அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இம்மட்டுமாக 6 மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கர்த்தர் கண்மணியோடு பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவார். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார் என்றால், அதற்கு மேல் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது ஒரு விதத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மதில் இல்லாத பட்டணம் எப்படி இருக்கும், மதில் இல்லாத வீடு எப்படி இருக்கும், பாதுகாப்பற்றதா இருக்கும். அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதை நினைத்து ஆண்டவர் சொல்றார், இனிமேல் நானே அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பாக இருப்பேன் என்று. ஆகவே இந்த வசனத்தை தியானிக்க கேட்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல செய்தி என்னன்னா, இந்த மாதம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் கூட உங்களுடைய வேலையில் ஒரு வேலை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், ஊழியங்களிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கலாம். இப்படி எல்லா விதத்திலுமே ஏதோ ஒரு விதத்தில் கேள்விக்குறி இருக்கலாம். எதிர்கால வாழ்க்கையை நினைக்கிற போது, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு என்ன பாதுகாப்பு என்று நீங்கள் நினைக்கலாம். யார் எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க என்று பல விதங்களிலே அப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. இன்றைக்கு பொருளாதாரம் கொஞ்சம் ஒருவேளை குறைவு அப்படிங்கிறதான ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஐயோ எனக்கு காசு பணம் இல்லையே, பாதுகாப்பற்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உள் மனதுக்குள்ள நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் என்ன செய்வேன், அந்த மதிலை உங்களையும் என்னையை சுற்றி ஆண்டவர் என்ன செய்வார், நெருப்பு சுவராய் இருக்கிறாராம். பாருங்களேன், அப்படின்னா எவ்வளவு ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்குன்னு பாருங்களேன். ஆகவே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு மாதம், ஆரோக்கிய சுகத்தில் ஒரு பாதுகாப்பான மாதம், குடும்ப மகிழ்ச்சியில், குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், எல்லாவற்றிலுமே விசுவாசத்தோடு இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாதுகாப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்று. ஏனென்றால் என் தேவன் எனக்கு நெருப்பு சுவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, என் நடுவிலே கர்த்தர் மகிமையாக இருப்பாராம். அப்போ ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு, ஆண்டவரே என் நடுவில் இருக்கும்போது இந்த மாதத்தையில் நான் எந்த காரியத்தை குறித்து கலங்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் எதை சந்திக்க நேர்ந்தாலும் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்தில், கர்த்தர் என் நடுவில் இருக்கும் பட்சத்தில் நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்ற விசுவாசம் நமக்குள்ள எழும்பட்டும். எதை கண்டும் பயப்படாதீர்கள். இந்த மாதம் இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு புதிய வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தரே நமக்கு எல்லாமமாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகும், நன்மை உண்டாகும், அடுத்த எல்லைக்குள்ள போவோம், அதிசயங்களை கர்த்தர் சந்திக்க வைப்பார். உண்மையிலேயே நினைத்து கூட பார்க்காத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எந்த விதத்திலும் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாக இருந்து எங்கள் நடுவில் மகிமையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர், ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை கொடுத்து நடத்துகிறீர். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு, கர்த்தர் கொடுத்த உயர்வு, நன்மைகளை ஆண்டவரே ஆண்டு அனுபவிப்பார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரசன்னமும் சமாதானம் நிலைத்திருப்பதாக மனதார் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதம் ஒரு மனமகிழ்ச்சியான மாதமாக, கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பின் மாதமாக இருக்கும். கவலைப்படாதீர்கள். நன்றி.